2024 டிசம்பர் மாத பலன்கள். மீனம். மீன ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதம் 2024 எப்படி இருக்கும்? டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு குரு பகவான் 3வது பாவத்தில் இருக்கிறார். ராசியாதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கின்றது. 7ஆம் பாவத்தில் கேது, 9வது பாவத்தில் சூரியன். இந்த சூரியன் 9வது பாவத்தில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் பாவத்தில் சனி இருப்பதால் 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு. பணம் வந்து சேருமா என்று பார்க்கும் பொழுது சுக்கிரனால் உங்களுக்கு பணம் வந்து சேரும், புகழ் வந்து சேரும். குருனால் டிராவல் அதிகமாக இருக்கும். உங்களை தாக்கி பேசுவார்கள், கொஞ்சம் தாக்கி பேசுவார்கள். இவன் வேலைக்கு சரி வர மாட்டான் அப்படின்னு எல்லாமே. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய பொருள்களை நீங்கள் விற்குவதற்கு கொஞ்சம் போட்டி போட வேண்டிய நிலைமை இருக்கும். என்னுடைய பொருள் நல்லா இருக்குது, அதை போய் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய நிலைமை காலம் என்று சொல்லலாம். சனி விரயத்தில் இருக்கும்போது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு பேர் புகழ் கொடுக்கும். இந்த அலைச்சல் பேர் புகழ் கொடுக்கும். செவ்வாய் பலகீனமாக இருக்கும் பொழுது பண வசதி வர்றதுக்கு தாமதம் ஏற்படுத்தும், டிலே வரும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை. ரொம்ப கம்மியாக பேசணும், ஃபைல் பத்திரமாக வைக்கணும், லாக் போடணும், அப்போ தான் வீட்டுக்கு வரணும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுலேயும் டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா ரொம்ப உஷாராக பார்க்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. இந்த காலத்தில் அரசியல்வாதிகள் இருக்கும் இடம் இருக்க வேண்டும். ரொம்ப பேச வேண்டாம், பிரச்சனை வந்துவிடும், உஷாராக இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, தாய்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிங்க. காலைல சீக்கிரம் ஏஞ்சிங்க, சீசன் மாறுது, யோகாசனம் எல்லாம் பண்ணுங்க, சுடு தண்ணீர் வெந்நீர் குடிங்க, நல்லா இருப்பீங்க. வயதானவர்களுக்கு ஆண் பெண் யார் இருந்தாலும் 60-60+ எல்லாம் இருக்கிறவங்க எல்லோரும் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். வாயில் எண்ணெய் போட்டு கொப்பளிச்சு விடுங்க, பாடியில் ஆயில் மசாஜ் பண்ணுங்கள், நோய் நொடி இல்லாமல் இருப்பீர்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா தைரியமாக படிக்கிறீங்க, ஓகே. சோம்பேறித்தனமாக இருந்தால் ஃபெயில் ஆகிடுவீங்க இந்த வாட்டி. ஆமாம், கடுமையான நேரம். 3ல் குரு இருந்தால் முட்டாள் என்று அழைப்பார்கள் எல்லோரும். அதனால் நீங்கள் பிரச்சனையில் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் சூரிய தசை யாருக்காவது நடக்குதுன்னா அவங்க தன்னுடைய தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். இந்த 7.5 சனியில் சந்திர தசை யாருக்கும் வராது. சூரிய தசை இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சந்திர தசை இருந்தால் தாயின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம், பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். தினமும் ஃபஸ்ட்டு பரிகாரமாக பாலில் எள்ளு கலந்து தண்ணீர் கலந்துட்டு சிவபகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நமசிவாய 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 அல்லது ஓம் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லிக்கொண்டே அபிஷேகம் செய்ய வேண்டும். இதுக்கு அப்புறம் நீங்கள் சனிக்கிழமை நவகிரக கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு அங்கே விளக்கு ஏற்றணும், அங்கே ஒரு சுற்றிட்டு வரணும். அந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குறைஞ்சி சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.